ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆல்கஹால்களின் வேதிப்பண்புகள் இல்லை ஆல்கஹால்களின் கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்கஹால்கள் வலிமையான காரத்தன்மையுடைய OH- எனும் நீங்கும் தொகுதியை கொண்டுள்ளன. எனவே அமிலத்தை சேர்த்து OH தொகுதியானது முதலில் O+H2 வாக மாற்றப்படுகிறது. புரோட்டானேற்றம் அடைந்த ஆல்கஹால்களில் காணப்படும் இந்த தொகுதியை Br- போன்ற கருக்கவர் பொருட்கள் எளிதாக பதிலீடு செய்து ஆல்கைல் ஹாலைடுகளை தருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, ஆல்கஹால்கள் ஹைட்ரோஹாலிக் அமிலங்களுடன் கருக்கவர் பதிலீட்டு வினைக்கு உட்பட்டு ஆல்கைல் ஹாலைடுகளை தருகின்றன. மூவினிய ஆல்கஹால்களை பொறுத்தவரையில் வினை நிகழ வெப்பப்படுத்துதல் தேவைன்னு சொல்கிறாங்க. இதனால் ஹைட்ரோஹாலிக் அமிலங்களோட வினைப்படுத்தும் போது வாட்டர் ரிமூவ் ஆகிட்டு புரோமோஈத்தீன் கிடைக்குது. ஓரினிய ஆல்கஹால்களிலிருந்து ஆல்கைல் ஹாலைடுகளை உருவாகும் வினை SN2 வினை வழிமுறை. ஃபஸ்ட்டு எத்தனால் இந்த O ஹச்சை போய் அப்ரோச் பண்ணும். அப்போது ஹச் சேர்ந்துட்டு இந்த ப்ளஸ் ஆயிடுது. அப்போது இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா H2O வெளியே போயிட்டு Br- போய் அங்கே உள்ளே போய் சேர்ந்துக்குது. அப்போது இந்த Br- கருக்கவர் பொருள் தாக்குதலும் H2O நீக்குதல் ஆகிய இரண்டும் ஒரே நேரத்தில் நிகழ்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். SN2 வினை வழிமுறை அப்படிங்கிறது என்ன? ஒரு இடைநிலை பொருள் உருவாகி கருக்கவர் பொருள் தாக்குதல் நடைபெற்று நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். அதான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு, ஓரினி ஆல்கஹால்களிலிருந்து ஆல்கைல் ஹாலைடுகள் உருவாகும் வினை SN1 வினை வழிமுறையை மூவினைய ஆல்கஹால்களிலிருந்து ஆல்கைல் ஹாலைடுகளை உருவாக்கும் வினை SN1. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு கார்பன் நேர இணை உருவாகும். அப்புறம் தான் கருக்கவர் பொருள் தாக்குதல் நடைபெற்று நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். 2-மெத்தில் ப்ரொப்பன் 2ஆல் எக்ஸாம்பிளாக எடுத்து இந்த O ஹச்சை போய் அப்ரோச் பண்ணும். அப்போது இந்த இடத்துல ஹச்சை போய் சேர்ந்துடும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா H2O வெளியே போயிட்டு கார்பன் நேர இணை உருவாகுது. இங்கே Br- ஃபாஸ்ட்டாக போய் கருக்கவர் பொருள் தாக்குதல் செய்யும்போது Br- போய் உள்ள ஜாயின் ஆகி 2-புரோமோ 2-மெத்தில் ப்ரோப்பேன் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு -H+H+ நீக்க வினை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து 2-மெத்தில் ப்ரோப் 1 இப்படியும் நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கலாம். அப்போ சேர்க்கை வினை நிகழ்த்தும் போது 2-புரோமோ 2-மெத்தில் ப்ரோப்பேன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். SN1 SN2 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்னு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஹைட்ரோஹாலிக் அமிலம் அப்போ 1 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எந்த வினை வழிமுறையை பின்பற்றி நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கிது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.